அடுத்து வந்து நாம கேட்டோம் புகாரில ஒரு செய்தியில வருது சவுனம் என்பது கண்டிப்பா 3ல இருக்குன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்றாங்க, மத்த ஹதீஸ்ல இருந்த சவுனம் என்பது இருக்கும் என்றால் 3ல இருக்கு, மத்த ரிவாயத்துல வருதுங்கிறாங்க. அது கேள்வி கிடையாது. இந்த ரிவாயத்துல கண்டிப்பா 3ல இருக்குன்னு வருது. இது தப்பான ரிவாயத்தா சரியான ரிவாயத்தா? இந்த இதை ஏத்துக்கிட்டீங்களா மாட்டீங்க? இது கண்டிப்பா இருக்குன்னு வருது. கேள்வி என்ன கேள்வி? மத்த ரிவாயத்துல இல்ல வருது எங்களுக்கு தெரியும், அது நீங்க விளக்க வேண்டாம். இந்த ரிவாயத்துல கண்டிப்பா 3ல இருக்கு. இன்னம ஷுமுஃபி சலாசா. இத நம்புனா ஒருத்தன் காஃபிர் ஆவான், முஷ்ரிக் ஆவான். இந்த அறிவிப்பாளர்கள் மற்ற ஹதீஸ் அறிவிச்சை ஏத்துக்கிட மாட்டீங்களா? இதான் கேள்வி. இந்த ரிவாயத் தொடர்பாக உங்க கருத்து என்ன? இதில் கண்டிப்பா இருக்குன்னு வருது, இதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறுப்ப கூடாது. இதை ஏற்பீர்களா மறுப்பீர்களா? முதலாவது இவரோட அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னமான் அந்த சொல்லு புகாரில வந்தது பொலையா சரியான்னு சொல்லி கேட்கிறாரு. சகோதரர்களே, இந்த புகாரிக்கு சரகு எழுதின ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மா என்று சொல்லக்கூடியது ஷாதாக வந்திருக்கிறது. வல் மஃபூல் இன்கான சூம், சூனியம் இந்த சகுனம் என்று ஒன்று இருந்தால் என்பதுதான் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, புகாரி இமாம் ஏன் பதிஞ்சு அதுக்கு விளக்கம் சொல்ல இல்ல? அதுக்கு ஹாஃபில் இப்னு ஹஜரே சொல்றாரு, புகாரி இமாம் எல்லா ஹதீஸையும் அவர்களுடைய நீதிக்காக வேண்டி எழுதினார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு ஷரஹு எழுதுவதற்கு முன்னால் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய காலம் முடிந்ததால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை. நம்மளாட்ட லேப்டாப் அடிச்சு புகாரி இமாம் ஹதீஸ் தேட இல்லையே, அதனால முடிந்ததால அவர்களுக்கு அதை செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வின் உதவியால் அந்த மேலே செய்த வேலையை நான் தொடர்கிறேன் என்று சொல்லி அதுக்கு எழுதுறாங்க. அதுதான் அதற்குரிய பதிலாக நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, புகாரில வந்து அவங்க வாதப்படி சரியான அறிவிப்பாளர் தொடர்ல சகுனம் என்பது கண்டிப்பா 3ல இருக்குன்னு வருது. இதை ஏத்துக்கிட்டே கேட்டோம், பதில பாத்தீங்களா? ஏத்துக்கிட்ட ஷிர்க்கு, அது தப்பு அப்படிங்கிறாங்க. இப்னு ஹஜர் தப்புன்னு சொல்லிட்டாரு. தப்பு வருதுல, ஷிர்கான கருத்து வர்றதுனால சரியான அறிவிப்பாளர் தொடர்ல ஷிர்கான கருத்து வந்ததா மறுக்கிறீங்களா இல்லையா? சரி, புகாரி ஏன் பதிஞ்சாரு? இப்னு ஹஜர் விளக்கம் சொன்னாரு, புகாரி ஏன் பதிஞ்சாரு? அப்ப தெளிவா விளங்கிடுங்க. சரியான அறிவிப்பாளர் தொடரா இருக்கும். ஷிர்கான கருத்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, எழுதுவாங்க. குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்க கூடாது என்பது அவங்க நாவால் தெளிவாகி விட்டது. தொப்பி ரொம்ப பேசினாரு, இவ தொப்பி பதில் சொல்லட்டும். கடைசி எங்க நிக்குது? அது ஷாதான். நாங்கள் பதில் சொல்லுவோம். தொப்பி திரும்ப நியாயப்படுத்தி காட்டட்டும்.